ஒரு காவல் அதிகாரி ஒரு குற்றம் நடக்கும்போது அதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார். அவருக்கு வந்து அந்த பொறுப்பே அதுதான். அந்த அதிகாரியானவர் ஒரு குற்றம் நடக்கும்போது அதை தடுக்கவும், சம்மந்தப்பட்ட நபரை வந்து பிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்தவும் அவருக்கு கையளிக்கப்பட்ட கடமை அதுதான். அந்த அடிப்படையில் இந்த நபர் இந்த குற்றம் செஞ்சிருக்கக்கூடும் அப்படின்னு அவர் கருதினாலும், அந்த குற்றம் செஞ்சிருக்கக்கூடிய முகாந்திரங்கள் அந்த இடத்துல சூழ்நிலைகள் அவருடைய பார்வைக்கு சரியாக பட்டாலும் விசாரணை அடிப்படையில் அவரை வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. அதை பேஸ் பண்ணி அவரை கைது பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுப்போமே. கைது பண்ணிட்டு கொண்டு போய்ட்டு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறாரு. நிறுத்தின பிறகு அதுக்கு பிறகு விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அதாவது முதல்ல அவர் ரிமாண்ட் பண்ணிடுவார். ரிமாண்ட் பண்ணிட்டு வெளியே வந்து வழக்கு நடத்தும் போது தான் தெரிய வரும், இவருக்கு வந்து அந்த குற்றத்தில் எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வெளியே வந்த நபருக்கு வந்து போலீஸ் அதிகாரி மேலே செம்ம கோபம் இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா கைது பண்ணி வெளியே வந்து ரிமாண்ட் ஆகிட்டு வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் வழக்கு நடத்தி தான் வந்து அந்த வழக்குலேருந்து வெளியே வர முடியும் அவர். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து தண்டனைகள் நிறைய கிடச்சிருது. தண்டனைனா சட்டப்படி நடத்தி வர தண்டனை இல்லை. ரிமாண்ட் பண்ணி சிறையில் அடைச்ச பிறகு அவர் ஒரு 15 நாளோ இல்லை ஒரு 30 நாளோ சிறையில் இருக்கார் அப்படின்னா, அவர் வந்து தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சோன்னா அவர் வேலை கேள்விக்குறியாக இருக்கும். அவர் ஒரு திருமணத்துக்கு அவர் ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க அப்படின்னும் போது அவருடைய திருமணம் கேள்விக்குறியாக இருக்கும். அவருடைய உறவினர்கள் சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களை மத்தியில் அவருடைய சமூக அந்தஸ்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இப்படி பல விஷயங்கள் வந்து கேள்விக்குறியாக இருக்க பட்சத்தில் அந்த கைது செய்யப்பட்ட நபருக்கு வந்து அந்த காவல் அதிகாரி மேலே அதிகமான கோபம் இருக்கும். ஏன்னா ஒரு குற்றமே செய்யாமல் நம்மள அவர் கைது பண்ணிட்டாரே அப்படின்னு ஒரு கோபம் இருக்கும்.